தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி. தவறு செய்த கல்லூரிகளின் மீது 3 வகையான நடவடிக்கைகள் எடுக்க அண்ணா பல்கலைக்கழகம் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. போலியாக பேராசிரியர்களின் தகவல்களை பதிவு செய்த கல்லூரிகளுக்கு நிரந்தரமாக அங்கீகாரம் ரத்து செய்யப்படுவதாகவும், தவறு செய்த கல்லூரிகளில் 1 to 3 ஆண்டு வரை அங்கீகாரத்தை ரத்து செய்து நடவடிக்கை எடுக்கவும் திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கீதன். வணக்கம் கீதன், விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் தங்களுடைய அங்கீகாரத்திற்காக போலியாக பேராசிரியர்களின் கணக்கை பதிவு செய்து முறைகேட்டில் ஈடுபட்ட சம்பவம் என்பது வெளிவந்தது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட கல்லூரிகளுக்கு ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. குறிப்பாக 295 கல்லூரிகளுக்கு இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டு அவர்களிடமிருந்து தற்பொழுது விளக்கங்கள் பெறப்பட்டு வருகின்றன. இன்று மாலைக்குள் அந்த விளக்கங்கள் முழுவதுமாக பெறப்படும் என்று அண்ணா பல்கலைக்கழக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து அந்த கல்லூரிகள் மீது என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்பதையும் அண்ணா பல்கலைக்கழகம் தற்பொழுது முதற்கட்டமாக பரிசீலனித்து வருகிறது. தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் குறிப்பாக பெரிய அளவில் தவறு செய்த கல்லூரிகளின் அங்கீகாரத்தை நிரந்தரமாக ரத்து செய்யவும், அதே போல தவறினுடைய அந்த அளவை குறைந்த எண்ணிக்கையில் போலியாக பேராசிரியர் கணக்கை காண்பித்த கல்லூரிகளின் அந்த அங்கீகாரத்தை 1 முதல் 3 ஆண்டுகள் வரை ரத்து செய்யவும், அங்கீகாரத்தை ரத்து செய்யவும், அதே போல சில கல்லூரிகளுக்கு குறிப்பாக அங்கீகாரத்தை ரத்து செய்யாமல் அவர்களுக்கு அபராதம் விதிக்கவும் அண்ணா பல்கலைக்கழகம் தற்பொழுது பரிசீலித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்பொழுது இந்த கல்லூரிகளிடமிருந்து பெறப்படக்கூடிய அறிக்கைகளை எல்லாம் அண்ணா பல்கலைக்கழகம் ஆய்வு செய்து அந்த அறிக்கையை தற்பொழுது தமிழக அரசிடம் வழங்குகின்றது. அதே போல தமிழக ஆளுநரிடமும் வழங்குவதற்கு அண்ணா பல்கலைக்கழகம் முடிவு செய்திருக்கின்றது. தற்பொழுதைய அடிப்படையில் இந்த தவறு செய்த கல்லூரிகள் மீது 3 வகையான நடவடிக்கைகளை எடுக்க அண்ணா பல்கலைக்கழகம் திட்டமிட்டு முழு அங்கீகாரத்தை ரத்து செய்வது, 2 முதல் 3 ஆண்டுகள் ரத்து செய்வது மற்றும் அபராதம் விதிப்பது என 3 வகையான நடவடிக்கைகள் எடுக்க அண்ணா பல்கலைக்கழகம் முடிவு செய்திருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி கீதன்.